பாருங்க, சிறுநீரகத்துல இங்க சிறுநீர் உற்பத்தியை பத்தி கலைக்க போறோம். ஒவ்வொரு அங்கத்துக்கும் தொழிற்பாட்டு அழகு இருக்குது. தொழிற்பட பங்கன் அழகு எப்படி அதை தொழிற்பட வைக்கிறோம் சொல்லி சுவாச தொழிற்பாட்டு அழகு சுவாசப்பை சிற்றல், சமீபாடு தொழிற்படக்கூடிய அழகு குடல் இருக்கிற சடைமுறைகள், அதுல நரம்புல தொழிற்பாடு தெரிவில். அதே மாதிரி சிறுநீரக தொழில தொழிற்பாடு அழகு சிறுநீரகத்தி. இந்த சிறுநீரகத்தில் படம் தான் இதுல கலர் போல வரும். அதுல படத்தை பெருசாக வரைக்கிறோம். சிறுநீரகத்தி தொழிற்படம் ஒரு சிறுநீரகத்தில் 10 லட்சம் சிறுநீரகத்தி, 2 சிறுநீரகத்தில் 20 லட்சம், 2 மில்லியன் 20 லட்சம் சிறுநீரகம். ஏன்னா அதிகமா சிறுநீரக உருவாக்கும். இப்ப சிறுநீரகத்துல ஒன்று விளங்கினா போதும், ஒண்ணு படிச்சா அதே மட்டும் மற்ற தொழிற்படும். இப்போ வாங்க, எங்களை சிறுநீரக நாடியில குருதி வரும். குருதி சிறுநீர் நாடியில சிறுநீரகத்தை நோக்கி வரும். நாடின்னு சொல்ல இதயத்துல இந்த பம்ப் பண்ணி அப்படியே சிறுநீரக நோக்கி வருது. இதயத்துல இடது அறையில ரத்தம் பம்ப் பண்ணும் போது சிறுநீரக நாடியை நோக்கி குருதி வரும். இப்ப இந்த வார குருதியில நல்ல ஒட்சன், செங்குருதி, வெண்குருதி, குருதி சிறுநீர்கள் அது இருக்கும். போஷண குருதிகள் அதே நேரத்தில் கழிவு உடல்ல உருவாக ஈரல்ல உருவாக்கப்படுற யூரியா, நைட்ரேட், நைட்ரசன் சம்பந்தமான யூரியா, கிரியேட்டினின் போன்ற கழிவுகள் இருக்கும். அமோனியா கழிவுகள் இருக்கும். இந்த கழிவுகள் இதுல வரும்போது செய்து குருதி நீக்கும் கழிவு நீக்கும். அதான் குருதிகளை கழிவு. அப்ப குருதியின் கழிவு செய்து உட்காவ புண்ணாடிகளை பொறுத்து உட்காவ புண்ணாடியை விட இந்த கலன் கோலத்துல வர வெளிக்காவு, கலன் கோலத்துல உள்ளுக்கு வர உட்காவு, வெளியாத வெளிக்காவு. கலன் கோலத்துல உள்ளுக்கு வர உட்காவ புண்ணாடி, வெளியாத வெளிக்காவு. உட்காவ புண்ணாடிய விட்டம் பெருசு, வெளிக்காவ புண்ணாடிய விட்டம் குறையும். அந்த டெக்னிக் என்ன, அமுக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக. சிறுநீர் உற்பத்தியில் அமுக்கம் கூடும். அதாவது தேங்காய் வச்சு குடிக்கும் போது தேங்காய் பால் எப்படி கை கடையால போகுதோ, தேங்காய் பால் வச்சு குடிக்கும் போது விரல் கடையில போகுதோ, அதே மாதிரி அமுக்கத்தை ஏற்படுத்துறது தான் உட்காவு புண்ணாடி, வெளிக்காவு புண்ணாடி. உட்காவு புண்ணாடியை விட்டதோட வெளிக்காவு புண்ணாடி விட்டம் குறைவு. இந்த படத்துல படுத்தாங்க இந்த மாதிரி உட்காவு புண்ணாடி பெரிய விட்டம், இந்த வெளிக்காவு புண்ணாடி விட்டம் குறைவாகும். இதுல சில சில துளைகள் இருக்கும் போது போசா போகும்போது இந்த அமுக்கம் அதிகரிக்கும். அதனால நீங்க கழிவுகள் வரும். அதுக்கு தனியில காட்டிய மேலணி, முக்கியமான மேலணி செதில் மேலணி. இதுல முக்கியம் செதில் மேலணிங்கிறது இந்த கலர்கோளம் கோமலினுடைய 2 ஆக்கப்பட்ட மேலணி செதில் மேலணி. ரவுண்ட் ரவுண்ட் ஆக்கப்பட்டியும் செதில் மேலணிகளில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும். விரலுக்கடையில துளைகள் ஆக மாதிரி செதில் மேலணிகளில் துளைகள் இருக்கும். அவை எளிய பாகம் பதார்த்தங்கள் வெளியேறும். அவைதான் செதில் மேலணி. இந்த கலர்கோளம் கோமலினுடைய 2 செதில் மேலணி ஆக்கப்பட்டி. வேற இடத்துல செதில் மேலணி சுவாசப்பை சிற்றலை குருதி மேற்கொள்ள இதெல்லாம் செதில் மேலணி ஆக்கப்பட்ட பதார்த்தங்களை பரிமாற்றம். அப்ப என்ன செய்யும், உட்கா புண்ணாடியில போற குருதி இதயத்துல அமுக்கத்தோட பெயர் உட்கா புண்ணாடியில போறது குருதி வெளிக்கா புண்ணாடியில போகும்போது விட்டப்பனால அமுக்கம் அதிகரிக்கிறதுனால இந்த கலன்கோளத்துல இது கலன்கோள வழிதிரவம் கோமடி உரைக்குள்ள இறங்கும். இந்த கலன்கோள வழிதிரவத்தை என்ன இருக்கும், நீர் இருக்கும், யூரியா, யூரிக் அமிலம், கிரியேட்டினின் போன்ற இருக்கும். வேற சில போஷணைக்குடன் சிறுதல் இருக்கலாம், குளுக்கோஸ் சிறுதல் இருக்கலாம். ஆனா நீர், யூரியா, யூரிக் அமிலம், செங்குருதி, வெண்குருதி, குருதி முதல் உறுப்புகள் என்பன இதுக்குள்ள வராது. ஏன்னா இந்த துளையை விட அதெல்லாம் பெரிய பெரிய மூலம் இதுக்குள்ள வடியலாம். தேயிலை வடிக்கும் போது தேயிலை சாயம் வரும், தேயிலத்தூள் வராது. அதே மாதிரிதான் செங்குருதி, வெண்குருதி, குருதி திண்ம சிறுதுணிக்கைகள் வராது, குருதி கலங்கள் வராது, குருதி முதல் உறுப்புகள் வராது. ஆனா யூரியா, யூரிக் அமிலம், கிரியேட்டின் போன்ற இந்த வடி, இந்த வடிகளுக்கு தான் பேர் என்ன, உயர் வடிகட்டல். சிறுநீர் உற்பத்தி 3 முறையில் நடைபெறும். உயர் வடிகட்டல், தேனுக்குரிய அகத்துறிஞ்சல், சுரத்தல். உயர் வடிகட்டல் என்ன, உட்காவ புண்ணாடியோட வெளிக்காவ புண்ணாடியோட விட்டம் குறையும் போது கலன்கோளத்துல அமுக்கம் அதிகரித்து கலன்கோள வடிதிரவம் கோமலி உரைக்குள்ள செல்லும். ஆனா இது எதெல்லாம் இருக்காது, குருதி முதல் செங்குருதி, வெண்குருதி போன்ற குருதி சிறுநீர்கள் இருக்காது. போஷணைக்குள்ள சிறிதளவு குளுக்கோஸ் இருக்கலாம். அது மாதிரி நீர், யூரியா, யூரிக் அமிலம், கிரியேட்டினின் போன்ற வடியும். சரி, உயர் வடிகட்டல் படிச்சாச்சு. அடுத்த சிறுநீரத்துல 2வது சிறுநீரத்துல தொழிற்பாட்டல், சிறுநீரத்துல தொழிற்பாட்டல் சிறுநீர் அகத்தி. அது 2வது சப்ஜெக்ட். அந்த வடிஞ்சு வார என்ன செய்யும், இந்த அந்நியான மடிப்புக்குள்ளால இறங்கி இறங்கு தரம் சொல்றதுக்கால இறங்கும், இறங்கி எண்ணெயின் தரத்தால் இறங்கி ஏறத்துல இதெல்லாம் என்ன மேல என்ன கன மேலணி, கம்ப மேலணி திரும்ப உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டிருக்கும், அல்ல சுரக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவ இறங்கு தரம், எண்ணெயின் தரம், ஏறதரம் சொல்லுவாங்க. சிறுநீர் தாங்கும் குழாய்னு சொல்லுவாங்க. ஒரு அப்படியே போய் சேர்ந்து போய் சேர்ந்து போகும். இப்ப கவனிங்க, இந்த வெளிக்காவ புண்ணாடி பல கிளைகளாக பிரிந்து மீண்டும் குருதி வைத்திருக்காக மாறி இந்த இறங்குதரம், எண்ணெய் தரம், ஏகரத்த சூழ வலைப்பின்னலாக சூழ்ந்து சம்டைம் கலன்கோளத்துல வரையப்பட உடலுக்கு தேவையான கூறுகள் நீர் அதுகள் தேவையா இருந்தா அதை இதற்கு செய்யும். இந்த சுற்றுவரைக்கிற குடிமைகளாய் இந்த இறங்குதரம், எண்ணெய் தரம், ஏகரத்துல கலன்கோளம், எண்ணெய் தரம், இறங்குதரம், எண்ணெய் தரம், இறங்குதரம், ஏகரத்துல கனமேலணி, கம்ப மேலணி செய்யும். திரும்ப உறிஞ்சும். அதை உறிஞ்சி என்ன செய்யும்,
அதுல கணவன் கம்பம் நீர் போசலை கூறுகளை உறிஞ்சி எங்க இருக்கும் சிறுநீரக நாளத்தை இதான் இரண்டாவது செயற்பாடு. தேர்வுக்குரிய கட்டுரைகள் யூரியாவை உறிஞ்சாது, கிரியேட்டினை உறிஞ்சாது, யூரிக் அமிலத்தை உறிஞ்சாது, நீர் குளுக்கோஸ் இருந்தவர்கள் சீனி நோயாக்கள் சுகர் பேஷண்ட் ஓவரா குளுக்கோஸ் உரியலாக குளுக்கோஸ் வெளியேறும். அப்ப இந்த வழியாக வெளிக்கா புண்ணாடி பல கிளைகளாக பிரிந்து மைத்திரக்குழாயாகி இறங்கு தடம், எல்லை தடம், ஏறுதடம் இது ஃபுல்லா ஆக்கப்பட்டது. இறங்கு தடம், எண்ணெய் தடம், ஏறுதடம் 3 சேர்த்து சிறுநீர் தாங்கும் குழாய்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா உற்பத்தி கணவனாடி கம்ப வேண்டி திரும்ப உறிஞ்சுவதுக்கு அமைப்பா இருக்கும். அதனால உடம்புல வடிஞ்சு வந்த வடிஞ்சு வரக்கூடிய கலங்கோல வடிக்கிறோம், இதுல வடிஞ்சு வரக்கூடிய கலங்கோல வடிக்கிற தேவையான கூரை மட்டும் தெரிவு செஞ்சு உறிஞ்சி தேர்வுக்குரிய தேர்வுக்குரிய முறையில் தேவையான கூரை மட்டும் உறிஞ்சும். யூரியா யூரிக் அமிலம் கிரியேட்டின் உறிஞ்சாது, அதுல உறிஞ்சல் செய்யும் சிறுநீர் நாளத்துக்கு இருக்கும். அதே சம்டைம் கலங்கோலத்துல வடியாம வெளிக்கா முன்னாடியை நோக்கி கடத்தப்பட்டு இந்த யூரியாக்கள் இருந்தால் அது மூன்றாவது செயற்பாடு என்ன செய்யும்? சுரக்கும். இதுல கலங்கோலத்துல வடியாம தவறி வெளிக்கா முன்னாடிக்கு வந்து இருந்தால் அந்த குளிர்மைகளை சூழ்ந்து தன்னிடைகிற யூரியா யூரிக் அமிலத்தை உள்ளுக்கு சுரக்கும். இந்த சுரந்த யூரியா யூரிக் அமிலம் ஏற்கனவே வடிஞ்ச யூரியா யூரிக் அமிலம் என்ன செய்யும்? நீரோட சேர்ந்து கரைஞ்சு என்ன செய்யும்? அப்படியே தேவையான மனித சேர்க்கும் காலுக்கு போகும். சேர்க்கும் கால் சிறுநீர் இடுப்படையும், சிறுநீரை விடுப்புல இருந்து சிறுநீர் காண்தான் சிறுநீர் பைக்கு போய் தேவையான சந்தர்ப்பம் போது சிறுநீர் வெளியேற்றப்படும். தேவையான சந்தர்ப்பம் போது சிறுநீர் வெளியேற்றப்படும். இதுல விளையாடுங்க இந்த இரண்டு தரம் எண்ணெய் தரம் வேறு தரம் 3 சேர்த்தா சிறுநீர் தாங்கும் குழாய்னு சொல்லுவாங்க. இதுல ஏன் அண்மையான மனித குழாய் சேமியா மனித குழாய் வச்சுக்கலாம் சொன்னா வார இறங்குற கலங்கோலம், இந்த கலங்கோலத்துல வடிகிற கலங்கோல வடிகிறோம். இறங்குற கலங்கோல வடிகிறத மெதுவாக கீழே இறக்கி எண்ணெய் தரத்தை நிக்க வச்சு சிறிது நேரத்தின் எடுக்கிறதுதான் இந்த 2 மனித குழாய் இருக்கு. வார கலங்கோலம் ஸ்லோவாகி அது தேவையான கூற அகத்துறிஞ்சி தேவையான கூற சுரந்த பிறகு அது சேர்க்கும் காணுக்கு போய்க்கிறோம். திரும்ப அந்த எடுத்த குருதி சிறுநீரனாக மீண்டும் அவர் சிறுநீர நாடியமாக கொண்டில யூரியா யூரிக் அமிலம் சிறிதளவு இருக்கும், கழிவு பொருட்கள் நைட்ரஜன் கழிவு பொருட்கள் இருக்கும், குருதியில் இருக்கும். ஆனா இங்க வெளியேற சிறுநீர் நாளத்துல யூரியா யூரிக் அமிலம் அகற்றப்பட்டு அது சேர்க்கும் காலத்தை அனுப்பி போட்டு என்ன செய்யுது? மிச்சக்குத்தி அனுப்புது. எப்படி சொல்றது? தேயிலை வழியில தேர்தலியை கலக்கி போட்டு ஊற்றும் போது தேயிலை சாயம் மேலே இருக்கும், தேயிலை கீழவாக மாறி வார குருதியில் இருக்கிற கழிவை வேறையாகும், யூரியா யூரிக் அமிலத்தை வேறையாகும். மிச்ச குருதியை மீண்டும் எடுத்து உடம்புக்கான சிஸ்டம் தான் இந்த சிறுநீராக்க வெளிப்பாடு. எப்படி 10 லட்சம் சிறுநீரத்தை தெரிஞ்சுதான் போதும். சிறுநீரத்தை குறிக்க வந்தா அவங்களுக்கு எல்லா பகுதியும் தெரியும். சிறுநீர நாடி, உட்கா புண்ணாடி, கலங்கோலம், வெளிக்கா புண்ணாடி. உட்கா புண்ணாடி விட்டம் கூட வெளிக்கா புண்ணாடி விட்டம் குறைய கலங்கோலமும் கோணி முறையும் செதில் மேல ஆக்கப்பட்டது. அடுத்த அண்மையான மடிப்பு குழாய், இறங்கு தடம், எண்ணெய் தடம், வேறு தடம் 3 சேர்த்து சிறுநீர் தாங்கும் குழாய், சேவையான மருந்து குழாய் சேர்க்கும் கான் சிறுநீரத்தை இடுப்பில் இருக்கும். அதில் சிறுநீர் காணல் சிறுநீர் போகும். சரி.